So second example பார்ப்போம் for having a good clarity on the basic and additional condition. Okay, so Mr. Steve Waugh, the Australian cricketer, comes to India for 100 days every year, find out his residential status. So most of the bookல வந்து இது எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே, ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் வந்து இந்தியாவில் வந்து 100 நாளைக்கு எப்போவுமே இருந்துட்டு போவார் அப்படின்ற எக்ஸாம்பிள் இருக்கும். ரைட்டா, இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து அசஸ்மெண்ட் இயர் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கள் அசஸ்மெண்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து 2023-24 இஸ் தி அசஸ்மெண்ட் இயர் இன் விச் தி டேக்ஸ் பேயர் ஹேஸ் டு பே தி டேக்ஸ். ஸோ இந்த கேஸில் ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் கம்ஸ் டு இந்தியா ஃபார் 100 days எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா 100 நாள் வந்துட்டு போகிறாராம். ரைட்டா, ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் ப்ரீவியஸ் இயர் 2022-23 இஸ் யுவர் ப்ரீவியஸ் இயர். அப்போ ப்ரீவியஸ் இயர்லேயும் பார்த்திங்கன்னா 100 நாள் வந்துட்டு போயிருப்பார். ரைட்டா, அதே போல் இந்த ப்ரீவியஸ் இயருக்கு ப்ரெசிடிங் இயர்ஸ் என்னவாக இருக்கும்? யூ ஹேவ் 2021-22, அதுக்கப்புறம் 2020-21, அப்புறம் 2019-20, அப்புறம் 2018-19. நான் ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் போட்டுடுறேன். 2017-18, 2016-17, 2015-16, 2014-15, then 2013-14, then 2012-13. ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ் நான் போட்டுறேன். சரிங்களா, இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். இப்போது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் 100 நாள் வராரு. ரைட்டுங்களா, ஸோ ஃபஸ்ட் நம்ம பேசிக் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ரைட்டா, ஸோ நம்ம ஏற்கனவே இருக்கிறபடி பேசிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பேசிக் கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து he should be there for more than 180 days in the previous year. ஸோ ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் வந்து தி இண்டிவிஜுவல் ஷுட் பி ப்ரெசென்ட் இன் இந்தியா, ஸ்டே இன் இந்தியா வந்து 180 days மேலே இருக்கணும். ரெண்டாவது பேசிக் கண்டிஷன் வந்து he should be there stay in India for more than 60 days in the previous year. அண்ட் இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்குது, தட் இஸ் he should be there in India for more than 365 days in 4 immediately preceding previous year. ரைட்டா, ஸோ இதுதான் வந்து பேசிக் கண்டிஷன்ஸ்க்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் கண்டிஷன்ஸில் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் he becomes resident, ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் ஃபெயில் ஆகிட்டார்னா he becomes நான் ரெசிடெண்ட். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். பேசிக் கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு 180 days ப்ரீவியஸ் இயரில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமாக 100 நாள் வந்துட்டு போகிறாருன்னு அர்த்தம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் கண்டிப்பாக 100 நாள் தான் இருந்திருப்பார். ஸோ 100 நாள். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கண்டிஷனே இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷன் கெட்டிங் ஃபெயில்டு. தென் கம்மிங் டு நெக்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ஆர் கண்டிஷன் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், இந்த ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் கெட்டிங் ஃபெயில்டு, தட் இஸ் 180 days மேலே இல்லை. தென் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் கண்டிஷன், ஹீ ஷுட் பி இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸ் இயரில் 60 நாளைக்கு மேலே. ஸோ இந்த கேஸில் ப்ரீவியஸ் இயரில் 100 நாள், ஸோ 60 நாளுக்கு மேலே இருந்திருக்காரு. ஓகே, அந்த கண்டிஷனும் ஓகே. தென் நெக்ஸ்ட் கம்ஸ் 4 immediately preceding previous year. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயர். இது இமீடியட்டாக ப்ரெசீட் பண்ணுற ப்ரீவியஸ் இயர்லாம் இதெல்லாம். ஸோ இமீடியட்டாக ப்ரெசீட் பண்ணால் 4 ப்ரீவியஸ் இயர். இந்த 4 ப்ரீவியஸ் இயர் நம்ம பார்க்குறோம். ரைட்டா, ஸோ இந்த 4 ப்ரீவியஸ் இயரில் 365 நாள் மேலே இருந்திருக்காரான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா 100 நாள் இருந்துட்டு போகிறார். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் he stays for 100 days. ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா இது 100 daysல இருக்கணும், இது 100 நாள். ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரில் he stays for 100 days. ஸோ இந்த எல்லா ப்ரீவியஸ் இயர்லும் he would have there been for 100 days. ஸோ நான் ஒவ்வொரு 100 நாள் பார்த்திங்கன்னா அவர் ஸ்டே பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து செகண்ட் கண்டிஷன் பேசிக் கண்டிஷனில் ப்ரீவியஸ் இயரில் வந்து இட் இஸ் மோர் தேன் 60 days. ஓகே, இந்த ஒரு கண்டிஷன் ஓகே. தென் அண்ட் கண்டிஷனில் இந்த கண்டிஷனும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ரைட்டா, 365 daysல 4 immediately preceding days. ஸோ 4 ப்ரீவியஸ் இயர் இமீடியட்டாக இந்த ப்ரீவியஸ் இயருக்கு இமீடியட்டாக 4 ப்ரீவியஸ் இயரில் 365 நாளுக்கு மேலே இருந்திருக்காரான்னு பார்க்கணும். ரைட்டா, ஸோ இந்த கேஸில் இது 4 ப்ரீவியஸ் இயர் இமீடியட்லி ப்ரெசீடிங் 4 ப்ரீவியஸ் இயர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணோம், 100. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் 400 days. ஓகே, இட் கம்ஸ் 400 days. நான் 400Dன்னு போடுறேன், 400 days. இப்போ அந்த கேஸில் செகண்ட் கண்டிஷன் என்ன, இட் இஸ் கிரேட்டர் தென் 365 days.
அப்போது செகண்ட் கண்டிஷன் இஸ் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட். ஸோ பேசிக் கண்டிஷன் 1 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, பேசிக் கண்டிஷன்ஸ் 2 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. அப்போது இதில் அப்போனா he is a resident. அப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன போதும் பேசிக் கண்டிஷனில் he becomes a resident, right? So Australian cricketer Steve Waugh, okay, so the Australian cricketer, okay, he becomes resident. இதுக்கப்புறம் அடுத்த கண்டிஷன் நம்ம என்ன பார்க்கணுமா, once he has become resident we have to check whether he is resident and ordinary resident or resident or not ordinary resident. ஸோ இந்த கேஸ் பார்க்கணும், ரெசிடெண்ட் ஆர் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா இல்லை ரெசிடெண்ட்டா இல்லை நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் 2 கண்டிஷன்ஸ் நம்ம கம்பல்சரியாக வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னா, he should be a resident in 2 previous year out of 10 immediately preceding previous year. ஸோ 10 ப்ரீவியஸ் இயரில் 10 இமீடியட்லி ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயரில் அதில் 2 ப்ரீவியஸ் இயரில் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும், அது ஒரு கண்டிஷன். தென் அண்ட் கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 730 days ஆர் மோர் ஸ்டே பண்ணியிருக்கணும். 730 days ஆர் மோர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும் இன் 7 immediately preceding previous year. ஓகே, ஸோ it should be staying in India for 730 days or more. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து அடிஷன் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணி நம்ம பார்ப்போம், ரைட்டுங்களா. இப்போ சேம் இதுக்குள்ளே வந்துடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெசிடென்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், he is resident. இப்போ ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இல்லை ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்றதை பார்க்கணும். இப்போ 2 கண்டிஷன் பார்ப்போம். அடிஷன் கண்டிஷனில் ஃபஸ்ட் கண்டிஷனை பார்ப்போம். ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன பார்த்தோம், ரெசிடெண்ட்டாக இருக்கணும் 2 ப்ரீவியஸ் இயரில் அவுட் ஆஃப் 10 இமீடியட்லி ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர். இப்போ 10 இமீடியட்லி ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் பார்த்திங்கன்னா இதுதான் 1 2 இதுதான் ப்ரீவியஸ் இயர். 10 இமீடியட்லினா இமீடியட்டாக ப்ரிசீட் பண்ண இந்த ப்ரீவியஸ் இயரில் 10 ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர் 1, ஸோ நம்பர் இது 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 ப்ரீவியஸ் இயரில் அவர் வந்து ஏதோ 2 ப்ரீவியஸ் இயரில் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும், ரைட்டா. அது எந்த ப்ரீவியஸ் இயர் இருந்தாலும் சரி, ரைட்டா. ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா அவர் 100 நாள் இருந்திருக்காரு. அப்போ எந்த ப்ரீவியஸ் இயராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெசிடெண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சேம் அந்த பேசிக் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ரெசிடெண்ட் நான் ரெசிடெண்ட்னாவே நம்ம பேசிக் கண்டிஷன்ஸ் டெஸ்ட் பண்ணோம். ஸோ அடிஷ்னல் கண்டிஷனில் ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷனே ட்ரூ ஆயிடுச்சு, ஏன்னா ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கார். அப்போ எஸ் 10 இமீடியட்லி ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயரில் 2 ப்ரீவியஸ் இயரில் வந்து அவர் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ த ஃபஸ்ட் கண்டிஷன் இஸ் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட். இந்த கண்டிஷன் இஸ் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, தென் கம்மிங் டு யுவர் செகண்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அவர் நம்ம ஆரோவரா இல்லை இன்னொரு டிசைட் பண்ணுவோம். செகண்ட் கண்டிஷன் பார்ப்போம். இமீடியட்லி 7 ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயரில் அவர் 730 days ஆர் மோராக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் இப்போ இதான் ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு இமீடியட்டாக ப்ரிசீட் பண்ண 7 ப்ரிசைடிங். ஸோ 7னா ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த 7 எடுத்திருக்கேன். 7 இமீடியட்லி ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயரில் 730 daysக்கு மேலே இருக்காருன்னு பார்க்கணும். அப்போது இது எல்லாமே நான் ஆட் பண்ணுவோம். 100 100 100 1 2 3 4 5 6 7. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 700 days. ஓகே, ஸோ 700 days. ஸோ இமீடியட்லி ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் 700 days அதான் வருது. நம்மளுக்கு கால்குலேட் பண்ண அதுதான் வருது. ஸோ அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 730 daysக்கு மேலே இருக்கணும். ஸோ 730 daysக்கு மேலே இல்லை. அப்போ செகண்ட் கண்டிஷன் இஸ் கெட்டிங் ஃபெயில்டு. அப்போது அடிஷன் கண்டிஷனில் இப்போ ஒரு கண்டிஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, இன்னொரு கண்டிஷன் ஃபெயில் ஆகிருக்கு. சின்ஸ் திஸ் இஸ் அண்ட் கண்டிஷன், ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனாவே மொத்த கண்டிஷனும் ஃபெயில்டு. ஸோ இன் திஸ் கேஸ் ஹீ இஸ் ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும், ரைட்டா. ஸோ திஸ் இஸ் a simple calculation, working calculation of this particular example, ரைட்டா. ஸோ இன்னொரு செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். டாக்டர் ஏ, an Indian citizen, left India on September 15, 2022 for USA to take a job. Determine his residential status for assessment year 2023-24. ஸோ இந்த கேஸில் அசஸ்மெண்ட் இயர் வந்து 2023-24. ஸோ ப்ரீவியஸ் இயர் வந்து 2022-23 will be the previous year, ரைட்டா. ஸோ இந்த கேஸில் எப்போ வந்து மிஸ்டர் டாக்டர் ஏ வந்து எப்போ லெஃப்ட் பண்ணியிருக்காரு, ஒரு இந்தியன் சிட்டிசன், ஹி லெஃப்ட் இந்தியா. ஸோ லெஃப்ட் இந்தியா வந்து எந்த டேட்டில் லெஃப்ட் பண்ணியிருக்காரு, 15th September 2022 வந்து ஹி லெஃப்ட் இந்தியா, ரைட்டா.
ஸோ ஒரு ஏதோ வேலை வாங்குறதுக்கோசம் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ போயிருக்காரு. ஸோ அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன நம்ம பார்க்கணும், ரைட்டா? ஸோ இந்த கேஸில் இந்தியா லெஃப்ட் பண்ணதே செப்டம்பர். ஸோ நம்ம அந்த ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் எவ்வளோ நாள் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காருன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம கேல்குலேட் பண்ணணும், ரைட்டா? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேசிக் கண்டிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவர் ரெசிடெண்ட்டாக இல்லை நான் ரெசிடெண்ட்டாக. சப்போஸ் ரெசிடெண்ட்டாக இருந்தாருன்னா நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவர் ஆர்ஓஆரா இல்லை ஆர்என்ஓஆரா. ஸோ ஃபஸ்ட் நம்ம பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் வந்து அவர் ஸ்டே பண்ணியிருக்கார் இந்தியான்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அந்த கேஸில் நம்ம எந்த நாள்லேயும் இந்த நாளுக்குள்ளே நம்ம டேஸ் கால்குலேட் பண்ணியிருக்கணும். டியூரிங் தி ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ நாள் அவர் ஸ்டே பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து 1 April 2022 நம்ம 15th September 2022 வரைக்கும் எவ்வளோ நாள் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் யூ ஹேவ் April 30 days, May 31, June 30 days, July 31 days, August 31 days, then September 15 days. ஏன்னா 15th தான் வந்து டிபார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டிபார்ச்சர் பண்ண டே கூட நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் பாயிண்ட்ஸில் நம்ம கண்டிஷன் பார்த்துருக்கோம். அவர் எப்போ விசிட் பண்ணுறாரோ அந்த விசிட் பண்ணுற டேட்டும் நம்ம வந்து அது ஒரு நாள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதே போல் எப்போ ஒரு லீவ் பண்ணுறாங்க, இந்தியா விட்டு வெளியே போகிறாங்களோ அந்த டேவும் அந்த டேட்டும் நம்ம வந்து ஒரு நாள் என்று நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 30, 31, 30, 31, 31, 15. ஸோ அந்த கேஸில் மொத்தமாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ நாள் வருது? இங்கே வந்து பார்த்திங்கன்னா we are getting 168 days. ஸோ மிஸ்டர் டாக்டர் ஏயோட ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 168 days இன் இந்தியா வந்திருக்கு. அப்போது பேசிக் கண்டிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலாம். ஸோ பேசிக் கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? பேசிக் கண்டிஷன்ஸில் 2 கண்டிஷன்ஸ் இல்லையா? 2 கண்டிஷன்ஸ் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும் போதும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 182 days greater than equal to 182 days in previous year. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் பார்க்குறோம். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்திங்கன்னா 60 days மேலே இருக்காருன்னு பார்க்குறோம் ப்ரீவியஸ் இயரில். ப்ளஸ் 365 days இருந்திருக்கணும் ஃபார் 4 immediately preceding previous year. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பார்த்திங்கன்னா 168 days இருக்குது. ஸோ 168 daysனால் இங்கே 180 days மேலே இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபெயில்டு, ரைட்டா? தென் செகண்ட் கண்டிஷன் பார்க்கணும். செகண்ட் கண்டிஷனில் அவர் இந்தியா விட்டது பார்த்திங்கன்னா September 5. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனே ஃபெயில் ஆகலாம், நம்ம செகண்ட் கண்டிஷன் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த கேஸில் வந்து he becomes non-resident. ஓகே, இந்த கேஸில் வந்து he becomes non-resident, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி பேசிக் திங் ஆஃப் calculation ஆஃப் யுவர் டெஸ்டிங் யுவர் பேசிக் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வரும். சார் ஏன் சார் இந்த 60 days கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கல? ஸோ இந்த கேஸில் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விட்டு லெஃப்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸஸ் தான் போயிருக்காரு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸில் நார்மலாக எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இண்டிவிஜுவல் இருக்கார், ஒரு இண்டிவிஜுவல், ஓகே, he is leaving India. Okay, for individual he is leaving India, right? He is a individual and plus he is an Indian citizen, okay, and he is leaving India. He is leaving India. So in a purpose, suppose and the purpose வந்து employment இல்லைன்னா business purpose, எம்ப்ளாய்மெண்ட் இல்லை பிஸ்னஸ் பர்பஸ் இருந்தால் அப்போ நம்ம 60 days கண்டிஷன்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் அன் எக்ஸப்ஷன் டு பேசிக் கண்டிஷன். ஸோ பேசிக் கண்டிஷன்ஸ்க்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸப்ஷன்னா நீங்கள் அது பேசிக் கண்டிஷன்ஸ் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த 60 நாள் கண்டிஷன்ஸ் நம்ம எப்போ பார்க்கக்கூடாதுன்னா அவர் என்ன பர்பஸ்க்கு வந்து இந்தியா விட்டு வெளியே போயிருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். சப்போஸ் பர்பஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ் வேறு ஏதோ காரணங்கள் இருந்தால் நீங்கள் வந்து 60 days கண்டிஷன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக் கண்டிஷன்ஸில் நான் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கண்டிஷனை இஸ் கெட்டிங் ஃபெயில்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, சார் ஏன் 60 days கண்டிஷனாக பார்க்கல? இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் டாக்டர் ஏ அண்ட் இந்தியன் சிட்டிசன் லெஃப்ட் இண்டியான் ஆன் September 15, 2022 ஃபார் USA டு டேக் அ ஜாப். ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து ஹீ இஸ் லீவிங் இந்தியா. ஸோ பர்பஸ் தெரிஞ்சிச்சு. பர்பஸ் தெரிஞ்சால் ஸோ அந்த 60 days கண்டிஷன்ஸ் நம்ம வந்து எக்ஸப்ஷன் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போது நம்ம எந்த கண்டிஷன்ஸ் மட்டும் டெஸ்ட் பண்ணோம்? இந்த கேஸில் இந்த கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் ஒன்லி தி டெஸ்ட் ஒன்லி 182 days ஆர் மோர். இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
180 days or more இந்த கண்டிஷன் மட்டும் பார்க்கணும் ரைட்டா. அப்புறம் இன்னொரு சுச்சுவேஷன் இது சார், சப்போஸ் he is leaving as a crew of Indian ship, okay, crew member of Indian ship or member of crew of Indian ship. சப்போஸ் இந்த கேஸ் இந்த பர்பஸாக இருந்தால் நம்ம இந்த கண்டிஷன் மட்டும் தான் பார்க்கணும். 180 days or more இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்ம அந்த 60 days கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இதுதான் வந்து எக்ஸெப்ஷன் டு பேசிக் கண்டிஷன்.